என் சஞ்சீவ கடன்ல இருந்து எப்படி மீட் எடுக்கிறதுன்னு தெரியாம போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க தடைக்கல் எல்லாம் படிக்கல் ஆக போகுதுன்னு சொல்றீங்க. ஆமா தாயி, உனக்கு இருக்கிற கஷ்டம் எல்லாம் மேகம் காத்தடிச்சா விலகுற மாதிரி உன்னை விட்டு விலகி போகுதுமா. உன்னை எதிர்த்து எது வந்தாலும் நீ போராடி ஜெயிப்ப. நீ பெத்த புள்ள உன்னை ஜெயிக்க வைக்கும். ஏன்னா அது வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. ஏன் புள்ளையா? அப்போ என் பாப்பா எங்க இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமாமா? அம்மா அம்மா என்னம்மா யோசிக்கிறீங்க? சொல்லுங்கம்மா. நாங்க 2 பேரும் பெத்த புள்ளைய தொலைச்சிட்டு அனாதையா தெரு தெருவா அழிஞ்சிட்டு இருக்கோம்மா. என் பாப்பா எங்க இருக்குன்னு சொல்லுங்கம்மா. என்ன பாப்பா பசிக்குதா? இதோ பாட்டி பால் கொண்டு வரேன். தாயி, உன் குழந்தை அம்மன் அருள் கொண்டது. இன்னும் சொல்ல போனா உன் குழந்தை அபூர்வ சக்தி கொண்டது. தாயி, நீ செஞ்ச புண்ணியம் அப்படி ஒரு தெய்வீக சக்தி கொண்ட புள்ளைய உன் வயித்துல அந்த சாமி பொறக்க வச்சிருக்கு. அத பத்தி தான் தாய் எனக்கு அருள்வாக்கு வந்திருக்கு. என்னம்மா அருள்வாக்கு வந்திருக்கு? என் பாப்பா என்கிட்ட எப்ப வந்து சேரும்? முதல்ல அத சொல்லுங்கம்மா. அருள்வாக்கு வந்தது அத பத்தி இல்ல தாயி, இது வேற விஷயம். வேற என்ன விஷயம்? குழந்தை பிறந்து 30வது நாள் ஆகும்போது குழந்தையோட தெய்வீக சக்தி கூடும். அதுக்கு பிறகு அந்த குழந்தைய யாரும் காப்பாற்ற வேண்டியதில்லை. அது உங்க எல்லாரையும் காப்பாத்தும். குழந்தையோட தாண்டவம் ஆரம்பிக்கும். வஞ்சகம் பண்ணி இவ்வளவு நாளா உனக்கு கஷ்டம் கொடுத்த எல்லாரையும் உன் குழந்தை துவம்சம் பண்ண போது தாயி. உன் குழந்தை உன் எதிரிங்க தலையில ஏறி நின்னு
ருத்ர தாண்டவம் ஆடப்போகுது தாயி. அதோட கை ஓங்கி உனக்கு துணையா நின்னு உன்னை மேல கொண்டு வர போகுது தாயி. அதுக்கான ஆரம்பம் தொடங்க போகுது தாயி. நீதான் என் புடவைய புடிச்சு இழுத்து என் நெத்தியில ஆணி மோதாம காப்பாத்தினியா பாப்பா? அபி சொன்ன மாதிரி நீ ராசியான பாப்பாதான். நீ மட்டும் இல்லனா எனக்கு என்ன நடந்திருக்குமோ நினைச்சு கூட பார்க்க முடியல. எனக்கு வந்த பெரிய ஆபத்துல இருந்து நீதான் காப்பாத்திருக்க. நீ சாதாரண குழந்தை இல்ல, வரம் வாங்கிட்டு வந்த சாமி நீ. நீ விழ விழ அந்த குழந்தை உன்னை எழ வைக்கும் தாயி. நீ பெத்த புள்ள உன்னை வாழ வைக்கும் தாயி. அதுக்கான கால நேரம் கூடி வரும் தாயி. அது வரைக்கும் நீ உன்னை பாத்துக்கணும். எந்த கஷ்டத்திலையும் உன் முயற்சியை மட்டும் கைவிட்டுறாத தாயி. என் பாப்பாவை நான் எப்போ பாப்பேன்? அதுக்கான வாக்கு இன்னும் வரல தாயி. ஆனா நீ கவலைப்பட வேண்டியதில்லை. உன் குழந்தை தாயோட அரவணைப்புல ஆறுதலா இருக்கு. உன் குழந்தை அம்மனோட அவதாரம். இத நான் சொல்லல தாயி, சக்கம்மாவே என் நாக்குல நின்னு சொல்றா. நான் சொன்னது எல்லாமே சத்தியம் தாயி. செல்வி அக்கா, சொல்லுங்க செல்வி அக்கா. அபி, ஆபீஸ் வர லேட் ஆகுமா? ஏன்க்கா அப்படி கேக்குறீங்க? இல்ல, ஸ்டிச்சிங் விஷயமா உன்கிட்ட ஒரு டவுட் கேட்கணும். இதோ உடனே வரேன்க்கா. சரி அபி. என்னடி ஓர பேசிட்டு சஞ்சீவ், வேண்டாம் சஞ்சீவ், வேண்டாம். விடு அபி. வேண்டாம், விடு. நாங்க கடனை அடிச்சு நாம இதுங்க முன்னாடி கெத்தா கம்பீரமா வாழ்ந்து காட்டுவோம். நாங்க நல்லா வளரத பார்த்தே நீ வயிறு அறிஞ்சு சாவடி. ஏண்டி ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? அந்த சஞ்சீவ்க்கும் அபிக்கும் சைக்கிள்ல போயும் இன்னும் திமிர் அடங்கலல்ல. அவங்க தன்னம்பிக்கை இன்னும் கொஞ்சம் கூட குறையாம இருக்கு. அதான் அவ தெருவுல நிக்கும் போது கூட நம்ம கிட்ட இவ்வளவு திமிரா பேசிட்டு போயிருக்கா. குறைக்கிறேன். அவ தன்னம்பிக்கைய குறைச்சு அவளுக்குள்ள அவநம்பிக்கைய விதைக்கிறேன். ஒன்னாலாத போதே தன்னால சஞ்சீவ் மேல இருக்கிற 10 கோடி ரூபாய் கடனை அடைக்க முடியும் நினைக்கிறாள். அவளால ஒத்த ரூபா கூட என்ன மீறி சம்பாதிக்க முடியாது. நான் விட மாட்டேன்னு அவளுக்கு நிரூபிக்கிறேன். தாழ்வு மனப்பான்மையிலேயே அவளை கதற விடுறேன் பாரு. என்னடி பண்ண போற? மா, அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணாதானே அந்த அபி ஜெயிப்பா. அதை இன்னைக்கே காலி பண்ற. ஏய், அதுக்கு நாளைக்கு தானே கடைசி நாள். நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொன்னியே. நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாமா? அபி தன்னம்பிக்கைய வளர விடக்கூடாது. அப்படி அவளுக்கு தன்னம்பிக்கை வளர்ந்தா அவ நம்மள ஜெயிச்சிருவா. அவ தன்னம்பிக்கைய இன்னைக்கு நான் வேரோட புடுங்க போறேன் பாரு.
என்னம்மா பொண்ணு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சார். அப்படியாம்மா? சிரிஜா மேடம் ஃபோன் பண்றாங்க. ஹலோ, சொல்லுங்க சிரிஜா மேடம். அபி எடுத்திருக்க ஆர்டரை கேன்சல் பண்ண வைக்க நான் உன்கிட்ட ஒரு பிளான் சொன்னல. ஆமா மேடம், நாளைக்கு பண்ண சொன்னீங்க. நாளைக்கெல்லாம் வேண்டாம், இன்னைக்கு அதுவும் இப்பவே பண்ணிடு. இன்னைக்கா? என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா, சொன்னதை செய். சரி மேடம், பண்ணிடுறேன் மேடம். அபியோட ஆர்டர்ல அந்த கம்பெனில வேலை செய்யற ஒரு ஸ்டாஃப் கூட மிஸ் ஆக கூடாது. எல்லாரும் நான் கொடுத்த ஃபுட் பாய்சன் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகணும். ஓகே மேடம். முக்கியமான விஷயம், எல்லா ஸ்டாஃபும் நான் சொல்ற ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆகணும். என்ன புரியுதா? ஓகே மேடம், பண்ணிடுறேன் மேடம். சரி, ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிட்டா அப்புறம் என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னா, லேபர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்னு ஒன்னு இருக்குமா. கம்பெனில வேலை செய்யற லேபருக்கு ஒர்க் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் ஆனா அவங்க கிட்ட தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஓ, அவங்க வந்து கம்பெனிய இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. கம்பெனி மேல தப்பு இருக்குன்னா உடனே அந்த கம்பெனி லைசென்ஸ கேன்சல் பண்ணி சீல் வச்சிருவாங்க. அப்படி சீல் வச்சுட்டா அதுக்கப்புறம் அபி டைலர் வேலைக்கு கூட எங்கேயும் போக முடியாது. அதுக்கப்புறம் எங்க இருந்து 10 கோடி சம்பாதிக்கிறது? சோத்துக்கே பிச்சை எடுக்க வேண்டியதா. சூப்பர் ஸ்ரீஜா. ஆனா அந்த கம்பெனி மேல தப்பு இருக்குன்னு எப்படி நிரூபிப்ப? அதுக்குதான் நான் சொல்ற ஹாஸ்பிட்டல்ல எல்லா ஸ்டாஃபையும் அட்மிட் பண்ண சொல்லிருக்கேன். அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் நான் சொன்னா கம்பெனி மேலதான் தப்பு இருக்குன்னு எழுதி கொடுப்பாரு. அது போதுமே. அத வச்சு லேபர் டிபார்ட்மெண்ட்ல இருக்க எனக்கு தெரிஞ்ச ஆபீசர் கிட்ட நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அதுக்கப்புறம் அவரு நான் சொன்னது செய்வாரு. அதோட அவ்வளவுதான், அந்த அபி கதை முடிஞ்சிடும். அம்மா ஃபோன் பண்றாங்க. மா, சஞ்சீவ், சஞ்சீவ் சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேம்மா. எனக்கு உங்க 2 பேர் நினைப்பாவே இருக்கு. உன்னையும் அபியையும் பார்க்கணும் போலவே இருக்கு. நான் உன்னை வந்து பாக்குறேன்னு சொன்னா கூட அபி வைராக்கியமா வேணான்னு சொல்றா. சந்தோஷ் கிட்ட கூட சத்தியம் வாங்காத குறையா நாங்க இருக்கிற இடத்த பத்தி அத்தைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. ஐயோ, அழாதீங்கம்மா. நான் என்ன பேத்து மனுஷியாடா? என்ன ஏன்டா பார்க்க விட மாட்டேங்கிறீங்க? அழாதீங்கம்மா. என்னால உங்களை எல்லாம் பார்க்காம இருக்க முடியலடா.
இங்க பாரு சஞ்சு, என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அபிய காட்டுப்பா. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. அம்மா அழாதீங்கம்மா. நான் ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு உங்களுக்கு தெரியாதாம்மா? தெரியாம இல்லப்பா, ஆனா என் மனசு கேட்க மாட்டேங்குது சஞ்சீவ். நான் உங்க வீட்டுக்குள்ள கூட வரமாட்டேன். உன்னையும் அபியையும் வெளியில தூரத்துல ஒரு ஓரமா ஒரு மூலையில நின்னு பாத்துட்டு வந்துடுறேன். நான் வந்து பாத்துட்டு போன விஷயம் கூட அபிக்கு தெரிய வேண்டாம். மா அபி இப்ப வீட்ல இல்லம்மா, அவ வேலை செய்யற கார்மெண்ட்ஸ் கம்பெனில இருப்பா. அப்போ என்ன அந்த கார்மெண்ட்ஸ்க்கு கூட்டிட்டு போ. நான் அபிய தூரமா நின்னு பாத்துட்டு வந்துடுறேன். ஏம்மா? டேய், என்னால முடியலடா. நான் உயிர் வாழ்றது உங்களுக்காக தான்டா. உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியலடா. சரி சரி அழாதீங்க. சரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வலசரவாக்கம் கிருஷ்ணா நகர் இருக்குல்ல, அங்க 4வது தெருல வந்து நில்லுங்க. நான் அங்க வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். சரிப்பா, நான் உடனே வரேன். வர சொல்லிட்டானா? சஞ்சீவ், உன்னை பார்க்க உடனே வரேன்டா. பாத்தியாமா, விதிய நமக்கு சாதகமா தான் வேலை செய்யுது. இத்தனை நாளா அந்த அபிய அவ வேலை செய்யற கார்மெண்ட்ஸ்க்கு போய் அத்தை பார்க்கவே இல்ல. அத்தை இன்னைக்கு கரெக்டா பார்க்க போறாங்க. அவ இன்னைக்குதான் அசிங்கப்பட்டு அவமானப்பட போறா. அத்தை அத அப்படியே பார்த்து அபி அசிங்கப்படுறத பார்த்து உடைஞ்சு போய் அழ போறாங்க. அப்புறம் நம்ம குடும்பமே அபிக்காக அழுது ஒப்பாரி வைக்க போறாங்க. இவ அழட்டும் ஸ்ரீஜா. சீதா அபி தோக்குறத பார்த்து நல்லா அழட்டும். அப்பதான் என் மருமக ஜெயிச்சிருவா கிழிச்சிருவான்னு வாய் கிழிய பேசுவால, அத நிறுத்துவா. இது எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணி ஓகே வை. மேடம். சரியா? சரி, நான் வந்து பாக்குறேன். கவிதா, துர்கா சொல்லுங்க சார். கொஞ்சம் என் கூட வா, பேசணும். வா. ஸ்ரீஜா மேடம் கொடுத்த மாத்திரைய பொடி பண்ணி வச்சிட்டியா? நான் அன்னைக்கே பொடி பண்ணி வச்சிட்டேன் சார். அதை யாருக்கும் தெரியாம டீ போடுற சுகர் பாக்ஸ்ல சுகரோட கலந்துரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல செல்வி டீ போட போவா. அப்பா அவ சுகர்னு நினைச்சு இந்த மருந்த டீல கலந்து ஸ்டாஃபுக்கெல்லாம் கொடுத்துருவா. இந்த மருந்து கலந்த டீயை குடிச்ச உடனே ஸ்டாஃப் எல்லாருக்கும் நெஞ்செரிச்சல், வலி எல்லாம் வரும். அப்புறம் தலை சுத்தி மயங்கி விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் நான் சிரிஜா மேடம் சொன்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆம்புலன்ஸை ஃபோன் பண்ணி வர சொல்லுவேன். நம்ம ஸ்டாஃப் எல்லாத்தையும் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டா போதும். மீதிய டாக்டர்ஸை வச்சு சிரிஜா மேடம் பாத்துக்குவாங்க. ஓகே சார். ஏ அபி, இந்த கம்பெனில நான் எவ்வளவு கெத்தா இருந்தேன். உன்னால என் இமேஜே ஸ்பாயில் ஆயிடுச்சுடி. இன்னையோட நீ காலிடி. அபி, இந்த மருந்து கலந்த டீயை குடிச்சு எல்லாரும் மயங்கி விழ போறாங்க. நீ எடுத்த ஆர்டர் கேன்சல் ஆக போகுது.
இன்னையோட உன் ஆட்டம் க்ளோஸ் டி.